Hi friends, இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஃப்ரைடே நைட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு எல்லாத்தையும் துவைச்சிட்டு, ஏன்னா சாட்டர்டே வந்து கரண்ட்டு போயிடுமோ, மழை பெஞ்சிருச்சுன்னா எதையுமே வந்து செய்ய முடியும் அப்படின்றதுக்காக முந்தின நாளே நான் செஞ்ச ரொட்டீனை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படியே சரி நான் செய்கிறது அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ல, அதனால தாங்க. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டு உள்ளே காய போட்டுட்டேன். மழை வரும், நம்ம திருச்சிக்கு மழை வரும், புயல் வந்துடும், புயலின் முன்னெச்சரிக்கை. புயல் இல்லை, மழை வரும், கனமழைன்னு சொன்னாங்க நைட்ல இருந்து. ஆனால் மழை வரலங்க. அவங்க சொன்னாங்கன்னா மழை வராதுங்க. நான் என்ன செஞ்சேன்னா, ஐயோ சனிக்கிழமை வேற கரண்ட் இருந்து போச்சுன்னா சரி துணியெல்லாம் துவச்சி நைட்டு காய போட்டேன். நைட்டு தான் துணி துவச்சேன். நைட்டு துணி துவச்சி உள்ளேயே காய போட்டுட்டேன். பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கு. அதனால கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் போய் படுத்தேன் நேற்று நைட்டு. பார்த்தீங்கன்னா மழை வரல, நல்லா வெயில் அடிக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து சன் பார்க்கலாம். நல்லா வந்து காலங்காத்தால தண்ணி மேல தண்ணியா ஊத்தி விளாடிக்கிட்டே இருக்கடா நீ. போதும் நிறுத்து. பாத்தீங்கன்னா சன் மழையில நனைஞ்சிட்டு தான்டா இருக்கு. ஐயோ எங்க டேரனுடைய இந்த செடி மேல இருக்கிற ஆர்வத்தை நான் என்ன சொல்றது, அளவே இல்ல. மழை பெஞ்சு ஈரம் இருக்குங்க, ஆனா அதுலயும் தண்ணியை விட்டுட்டு இருக்கான். ஒன்னும் சொல்றதுக்கு முடியல, சொன்னாலே கேட்க மாட்டான். காலையிலேயே பப்பாளி பழம் சாப்பிட்டு பால் வந்து ஆட்டி குடிக்க போறேன். இன்னைக்கு என்ன டிஃபன் ரெடி பண்ண போறேன்னா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் செய்ய போறேங்க. சிரிப்பு வெண்பொங்கல் தான் ஒரே சிரிப்பு தான், டேரனுக்கு சக்கரை பொங்கல் தான் சிரிப்பு. அதனால இன்னைக்கு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அதனால ரெண்டும் வந்து செய்ய போறேன். மத்தியானம் லஞ்ச் தான் என்னன்னு தெரியல, கீரை இருக்கு. அதனால கீரை நேத்து தான் கீரை செஞ்சீங்க, என்னால முடியாதுப்பா. அதுதான் இன்னைக்கு கீரை வந்து புளி போட்டு கீரையை வந்து கடைஞ்சிட போறேன். உருளைக்கிழங்க வறுத்துற போறேங்க. நாளைக்கு சண்டே சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு வந்து நாளைக்கு நான்வெஜ். இன்னைக்கு கீரை தான் செய்ய போறேங்க. புளி போட்டு கீரை கடைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு வறுவல். அதனால மற்றபடி கிச்சன்ல வேற இல்லைங்க. நேரா வந்து பொங்கல் வச்சிட வேண்டியதான். கொஞ்ச நேரம் போய் பாலை குடிச்சிட்டு உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்து எந்த பாத்திரம் தேய்க்க வேறெல்லாம் இல்லை. அதனால நேரா வந்து சமைக்க வேண்டியதுதான் நம்ம காலைல டிஃபன். பார்த்தீங்கன்னா இப்போலாம் டெய்லியும் கொஞ்சம் இவங்களுக்கு பிடிச்சதாக தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். சரி சக்கரை பொங்கல் வேணும்னு டேரன் கேட்டுட்டு இருந்தா, வெண்பொங்கல் செய்யுங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தா. இட்லி தோசை வேணாம் அப்படின்ட்டு சரி நம்ம வந்து வெண்பொங்கல் செஞ்சிடலான்ட்டு நான் வந்து ஒரேடியாக பொங்கலுக்கு வந்து அரிசி பருப்பு சேர்த்துட்டு வேக வச்சுக்கிறேன். இந்த சைடு வந்து வெல்லமும் பாக்கு காய்ச்சி வச்சுட்டேன். இந்த சைடு சட்னியாக அரைச்சிட்றேங்க. கரண்ட்டு போயிடுச்சுன்னா அப்படின்றதுக்காக. ஏன்னா எப்போ நிறுத்துவாங்க சாட்டர்டேலன்னு சொல்லவே முடியாது. இல்லைனா மரம் ஏதாவது கட் பண்ணுறதா இருந்தாலும் நிறுத்திடுவாங்க. அதனால் சரி நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம், அரைக்கிற வேலையெல்லாம் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீ இருந்தது இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் இருந்தது. அது சரி எடுத்துட்டேன். சரி அதில் நம்ம வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் ரெடி பண்ணலான்ட்டு தாங்க. அதனால் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் எடுக்க வரல, அதனால் பக்கத்தில் வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. அதனால் அது பக்கத்தில் வச்சிடலாம். கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா உருகிடும். அதனால் அதுக்குள்ளே அது கொஞ்சம் உருகவும் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக சக்கரை பொங்கலும் தாளிச்சிடலாம், வெண்பொங்கலும் தாளிச்சிடலான்னு தான். சாம்பார் கொஞ்சம் நேற்று வச்சது இருக்குது. அதனால் பொங்கல் இருந்ததுன்னா இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க, தேங்காய் சட்னியோட. அந்த சைடு வந்து முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காவும் வந்து வறுத்துட்டு நம்ம வந்து தட்டிட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் டிஃபன் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் செம்ம காம்பினேஷனுங்க. என்ன வாரத்தில் ஒரு தடவை சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா நல்லாவே இருக்கும் உண்மையானுமே. அதுவும் வெண்பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேரனுக்கு வந்து சக்கரை பொங்கல்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்றைக்கி ஈவினிங் என்ன நான் ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே கேக் தான் ரெடி பண்ணுறேங்க. மதர்ஸ் டேக்கு அம்மாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேக் செஞ்சு தரலாம் அப்படின்னு இன்றைக்கி ஈவினிங் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக கேக் செஞ்சுருக்கேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆமாங்க, இன்றைக்கி என்ன ரேஷ்மா செஞ்சுட்டு இருந்தானா, இன்றைக்கி வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் மாப் போட்டா. அடுத்து என்ன செய்யணுன்னா குளிச்சுட்டு வந்துட்டு கேக்கு செய்ய உட்காந்துட்டாங்க. அவள் கேக்கு செய்கிறேன்னு எடுத்தா பாருங்கள், எல்லாத்தையும் போய் எடுத்து தனித்தனியாக பவுலில் எடுத்து வச்சுட்டு வந்து உட்காந்து ஹாலில் தான் வந்து கேக் ரெடி பண்ணா. அதான் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொன்னாவ. அதனால நாளைக்கு வந்து மதர்ஸ் டே வீடியோ கண்டிப்பாக வருங்க. நீங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை. அதுவும் சாதா கேக்கு செய்ய மாட்டாளாங்க, ஐஸ் கேக் தான் ரெடி பண்ணுவாளா. சரி சாக்லேட் கேக்கு ரெடி பண்ணி இப்போ வச்சுருக்கா. இப்போ டைம் என்ன ஆச்சுன்னா ஆமாம் 9 மணி ஆக போகுது. டைம் கூட உங்ககிட்ட இன்றைக்கே ஷேர் பண்ணிடுறோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கேக் கொஞ்சம் ஆறாமல் இருக்குது. அதுக்கு நடுவில் நான் வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணி வச்சுட்டு நான் வாய்ஸ் கொடுக்கணுட்டின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
உங்கள் வேலை தான். சரி ஓகே, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்குங்கம்மான்னு சொல்லிட்டா. சரி அப்படியே உங்ககிட்ட சொல்கிறதையும் அப்படியே ஷேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு நான் வந்து ஏலக்காவையும் வந்து தட்டிட்டு கீரையே வந்து ஃப்ரை பண்ணி முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துட்டு நம்ம சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் தேங்காய் சட்னிங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். எனக்கு இது உனக்கு தான். ரேஷ்மா வந்து சாப்பிட்டுட்டு சக்கரை பொங்கல் வாங்கிப்பா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் கொஞ்சம் வைக்கணுமா? சூப்பராக. வேணாம். ஓகே, இது மட்டும் தான் பிடிக்கும். சூடாக இருக்குது. எனக்கு வந்து சாம்பார் தேங்காய் சட்னி வெண்பொங்கல். ரேஷ்மா வந்து வெண்பொங்கல் தேங்காய் சட்னி தான். என்ன எப்படி இருக்கு? சூப்பரா ரேஷ்மாக்கு. இன்னைக்கு நான் ஆங்கிரி பேர்ட் ஓடிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு ஆங்கிரி பேர்ட் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே ஒரு ஆங்கிரி பேர்ட் பார்த்துக்கிட்டே இருக்குது. சரிங்க, நானும் சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி சாம்பார் மீந்திருந்தா ஃப்ரைடே செஞ்சிருந்த சாம்பாரோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். வெண்பொங்கல் சாப்பிட்டாச்சு. டேரன் செகண்ட் ரவுண்டு சக்கரை பொங்கல். அம்மாவும் சக்கரை பொங்கல். அவன் முந்திரியா பொறுக்கிட்டு இருக்கான். சூப்பர். முந்திரி பொறுக்கிற மாதிரி எல்லா முந்திரியும் டேரனே எடுத்து வச்சுக்கிறான். இல்லை தேடுறான். வர்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். எங்கெல்லாம் முந்திரிக்கா அதிலெல்லாம் கையோட்டு எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். சரி, நான் அந்த ஸ்டாண்டை வாங்கியிருக்கும் போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அதனால தான் அந்த ஸ்டாண்டு வந்து வந்திருந்தது. நான் ஆன்லைனில் தாங்க எமர்ஜென்சிக்கு எனக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும். சரி ஓகே, நான் வாங்கின ஸ்டாண்டை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லாமே வந்து நம்ம தான் அசம்பிள் பண்ணிக்கணுங்க. தனித்தனியாக இருக்கும். நம்ம அதை வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணுறது வந்து டேரன் ரேஷ்மாக்கு கேமிங் மாதிரி இருந்தது. எங்கள் பாவாவும் சேர்ந்து உட்காந்துட்டாரு. இந்த சைடு இது இல்லை, இந்த பைப் இல்லை, இது கரெக்டாக வரும், இது வரும். கொஞ்சம் வந்து அது ஸ்டீல் மாதிரிங்க உங்களுக்கு. அது வேறு ஒரு ஃபினிஷிங்கில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிக்காது. அதனால் எனக்கு பிடிச்சதை நான் வாங்கினதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் போய் இதே மாதிரி ஸ்டாண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வந்து போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு வரும். நான் அப்படி தான் வாங்கியிருக்கேன். இதை ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் சிக்கலான விஷயந்தாங்க. இந்த ஸ்டாண்டு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியுது, ஃபிட் பண்ணும்போது தான் தெரியாது கஷ்டன்றது. அதனால் ஃபிட் பண்ணிக்க பாருங்கள். எங்கள் பாவா கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாரு. கிச்சனில் நான் வச்சுருக்கேன். அதில் தான் நம்மளுடைய ஓடிஜியும் வச்சுருக்கேன், கிரைண்டர் வச்சுருக்கேன், மிக்ஸி வச்சுருக்கேன், ரைஸ் குக்கரையும் அதில் தான் வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அது இருக்குங்க. எனக்கு கவுண்டர் டாப் சின்னதாக இருக்கிறனால இது வாங்கியிருக்கேன். இது நாளைக்கு கவுண்டர் டாப் வந்துச்சுன்னா இது என்ன செய்வீங்க, இதில் அப்படியே நம்ம அப்படியே மாற்றிக்கலாம். கொண்டு போய் நம்ம ஹாலில் கூட வச்சுட்டு இதில் வந்து புக்ஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சுக்கலாம். வேறு ஏதாவது நம்ம வைக்கிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் ஆக போகிறது. அதனால் நான் வாங்கினதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் வீடியோவில் உங்கள்கிட்ட நான் வாங்கியிருக்க ஸ்டாண்டை வந்து ஷேர் பண்ணுறேன்னு. அதனால் அதை அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு மதியானம் என்ன லஞ்சுனா கீரை கடையில் தாங்க. எப்பையும் பருப்பு போட்டு கீரை செய்கிறோம். சரி இன்றைக்கி புளி போட்டு கீரை செய்யலாம் அப்படின்ட்டு. சரி தெரியாதவங்க இந்த கீரை கடையில் எப்படின்றத அப்படியே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு பழைய ரெசிபியில் ஆமாம், எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்ருக்கேன். ரேஷ்மா டேரனுக்கு இதை சாப்பிடவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை நான் உங்ககிட்ட செஞ்சு காமிச்சிருக்கேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ரேஷ்மாக்கு இவங்களே சாப்பிட்டது இல்லை, என் ஃபஸ்ட் டைமாக பார்த்துக்குங்க. அதனால் நான் செஞ்சதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. இந்த சைடு டக்குன்னு சாதத்துக்கு ஒலை வச்சுட்டேன், ரைஸ் வந்து சாதம் வடிக்கிறதுக்கு. இந்த பக்கெட்டு எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் நறுக்கி சேர்க்க வேண்டியதான். அரைக்கீரை வந்து நேற்று வாங்கினது எனக்கு பாதி எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதை தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. எனக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நம்ம கழுவி வச்சுருக்க கீரையும் சேர்த்துட்டு தக்காளி மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. ஒரு 3 தக்காளினா கொஞ்சம் புளியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் இந்த கீரை கடையில் நல்லாயிருக்கும். இல்லைனா சப்புன்னு போயிடுங்க, சாப்பிடும்போது டேஸ்ட்டே இருக்காது. அதனால் புளிப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க, புளியும் சேர்த்துக்குங்க, தக்காளியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து ஜீரகம் சேர்த்துட்டு கொதிக்க விட வேண்டியதாங்க. நல்லா வெந்துடணும் நம்ம கீரை. தக்காளியை நான் வந்து கட் பண்ணி சேர்க்காம இப்படி கையில் தான் வந்து, ஏன்னா நல்லா பழுத்துருச்சுங்க. அதனால் சரி கையிலேயே வந்து நம்ம மசிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் கையில் தான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துடுறேன் கீரையோட.
ரேஷ்மா தான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தேன். ஏம்மா இது வரைக்கும் இந்த கீரை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தது இல்லையேண்ணா. டேரன் அம்மா நான் சாப்பிட மாட்டேன், நான் ரேஷ்மாவும் இதை நான் சொன்னேன் இதை தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு. இதுக்கு என்ன வந்து தொட்டுக்க உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்துட்டால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் உருளைக்கிழங்கு இந்த கீரைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் நைட்டு வரைக்கும் நான் வச்சு சாப்பிட்டேன். அதனால் நான் வந்து நல்லா இருந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சோண்டு புளி மட்டும் சேர்த்துக்குங்க. புளி வந்து புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட சேர்த்துக்குங்க. என்னோடய புளிப்பு நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். இந்த சைடு ரைஸும் வந்து சேர்த்துட்டு அதுக்கு ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம கீரை எல்லா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டுற வேண்டியதான். கடைசியாக கொஞ்சோண்டு ஜீரகம் மட்டும் சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரணுங்க. வெந்து வந்த பிறகு இதை வந்து மண் சட்டியில் செய்வாங்க. என்கிட்ட மண் சட்டியில் செய்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா மீன் குழம்பு வச்சு அதில் அந்த மீன் குழம்போடைய வாசனை தான் இருக்குதே தவிர இந்த கீரையை சேர்த்துட்டோன்னா அதோட டேஸ்ட் போயிடுங்க, வேறு டேஸ்ட் மாறிடும். அதனால் நான் அதில் சேர்க்காம இந்த அதுலேயே வந்து ஒரு கல் பதிச்ச மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி மண் சட்டி வாங்கிட்டு இந்த மாதிரி கீரை கடையில் செய்யலாம். அது ரெகுலராக கீரை கடையில் சாப்பிட்றவங்களுக்கு அது செட் ஆகும். நம்ம வீட்டிலே இன்றைக்கி சாப்பிட்ருக்காங்க, இதோட எப்போ சாப்பிடுவாங்கன்னே தெரியாதுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சா. நான் இந்த மசியலில் மசித்து பார்த்தேன். மசிக்கிறதுல எனக்கு இதில் வந்து மசியலே நல்லா மசிஞ்சே வரல. வெங்காயம் தக்காளிலாம் அப்படியே இருக்குது. இப்படி என்னால் சாப்பிட மாட்டேன். ரேஷ்மா என் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் செய்யும் போதே உடனே நான் என்ன செஞ்சுட்டேன், மிக்சியில் வந்து ஆறின பிறகு ஒரே ஒரு ஓட்டு தான் ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடு எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து உருளைக்கிழங்கை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் காரமாக வச்சுக்கணும். நம்ம கீரைக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த கீரைக்கு இந்த மாதிரி நல்லா காரம் வச்சுக்கிட்டு நீங்கள் கீரைக்கு சாப்பிடும்போது தக்காளி எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் இது நல்லா. ரேஷ்மாக்கு எதுவுமே சேர்க்கணும். எப்படி சொல்கிறா பார்த்துங்க. அதுவும் நல்லா இருக்கு, இது அதை விட சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கீரை கடையல் செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்டதில்ல, நான் செஞ்சு பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்றோம், கொஞ்சம் வாய்க்கு புளிப்பாக வந்து செஞ்சுட்டு நீங்கள் டேஸ்ட் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காரம் போடுறேன்னு ரொம்ப காரமாக ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். உண்மையை சொல்லிடணும். ஆமாம், அதனால் நல்லெண்ணெயை கடைசியில் சேர்த்துட்டேன். நான் நிறைய மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேங்க. அதனால் சரி கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் ஒரு 3 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோடனே கரெக்டாக ஆகிடுச்சு எனக்கு காரம். அதனால் இந்த கீரை கடையிலுக்கு நல்லா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்து பாருங்கள், ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து ஒன்று பாதியமாக அப்படி ஒரு ஓட்டு ஓட்டுனா போதுங்க. ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சம் அதனால் ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நம்ம வந்து தாளிச்சிக்க வேண்டியதாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேஷ்மா டேரனுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா நாங்கள், ஆனால் நல்லா விருப்பமாக சாப்பிட்டாங்க. உருளைக்கிழங்கு வச்சுட்டு நான் கொடுக்கும்போது விருப்பமாக சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி கீரை கடையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த சைடு டேரன் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை தான் ரேஷ்மா வந்து கலாச்சிட்ருக்கா. நீ கரெக்டாக வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து நீயே சாப்பிட்டு முடிச்சிடுவ, எனக்கு வெயிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நடுவில் வீடியோக்கு நடுவில் இவங்களோட ஸ்நாக்ஸ் பிரச்சனையும் போயிட்டு இருந்ததுங்க. சரி நம்ம தாளிச்சிட்டோன்னா குயிக்காக ரெடி பண்ணுறதுங்க. நான் அப்படி தான் 12:30 மணிக்கு சமைக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கெலாம் லேட்டாக தான் ஆகிடுச்சு. அதனால் சமைச்சிட்டு இப்படி தான் நாங்கள் வந்து கீரை கடையிலும் உருளைக்கிழங்கு வறுவலோடு ரொம்ப நல்லா இருந்தது, சாப்பிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் கீரை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புளிச்ச கீரை கூட வந்து உங்களுக்கு புளி சேர்க்கவே தேவையில்லை, அதில் இருக்க புளிப்பே வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் புளிச்ச கீரை செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை தாங்க. அடுத்து நான் வந்து புளிச்சக்கீரை எங்கேயா கிடச்சிட்டா வாங்கிட்டு வந்து நான் செய்யும்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, சாப்பிட வேண்டியதா. சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. இப்படி தான் எங்களுடைய மதியானம் லஞ்ச் வந்து போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.